என் தங்கமே, வாழ்க்கையில் சில காயங்கள் நேரடியாக கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவை உள்ளத்தில் மிக ஆழமாக பதிந்து விடும். அந்த காயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மனிதன் அமைதியாக தாங்கிக் கொண்டே இருப்பான். நேற்று நடந்த அந்த துரோகம் அப்படிப்பட்ட ஒரு காயமாக இருக்கலாம். அந்த நினைவு இன்னும் உன் மனதில் நிழல் போல சுற்றி கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் அந்த நினைவு திடீரென்று மனதில் தோன்றும். அந்த தருணத்தில் உன் உள்ளம் ஒரு நொடிக்கு நின்றது போல தோன்றலாம். ஏனெனில் அந்த நம்பிக்கை உடைந்த தருணம் இன்னும் மனதில் முழுமையாக மறையவில்லை. அது மிகவும் இயல்பான ஒன்று. என் தங்கமே, மனிதன் யாரையாவது உண்மையாக நம்பும்போது அவன் இதயத்தின் ஒரு பகுதியை அவர்களிடம் ஒப்படைக்கிறான். அந்த நம்பிக்கையை ஒருவர் காயப்படுத்தினால் அது வெறும் ஒரு சம்பவம் அல்ல. அது ஒரு உணர்வின் உடைப்பு. ஆனால் அந்த உடைப்பு நிரந்தரமாக இருக்காது. மனிதனின் இதயம் உடைந்தாலும் அது மீண்டும் தன்னை சரி செய்து கொள்ளும் சக்தி கொண்டது. அந்த சக்தி தான் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம். ஒரு காடு தீப்பற்றி எரிந்தால் அது முழுவதும் அழிந்தது போல தோன்றும். மரங்கள் கருகி விடும், நிலம் கருமையாகி விடும். அந்த காட்சியை பார்த்தால் அந்த இடத்தில் மீண்டும் பசுமை வராது போல தோன்றும். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த நிலத்தில் மீண்டும் சிறிய செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். மெதுவாக அந்த காடு மீண்டும் பசுமையாகி விடும். அந்த பசுமை பழையதை விட இன்னும் அழகாக இருக்கும். அதேபோல உன் இதயமும். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் மனதை ஒரு கணத்தில் எரித்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் புதிய நம்பிக்கைகள் உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கையின் ஒரு உண்மை என்னவென்றால் சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி விட்டு போவார்கள். ஆனால் அவர்கள் நம்மை நிரந்தரமாக காயப்படுத்த முடியாது. ஏனெனில் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. காலம் மனிதனுக்கு புதிய மனிதர்களையும் புதிய அனுபவங்களையும் கொண்டு வருகிறது. அந்த புதிய அனுபவங்கள் தான் பழைய காயங்களை மெதுவாக ஆற்ற ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ அந்த பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தாலும் அது உன்னை சோகப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பாடமாக தோன்றும். என் தங்கமே, துரோகம் மனிதனை இரண்டு விதமாக மாற்றும். அது அவனை மிகவும் கடினமான மனிதனாக மாற்றலாம். அல்லது அது அவனை மிகவும் புத்திசாலியான மனிதனாக மாற்றலாம். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாய் என்பது முக்கியம். அந்த அனுபவத்தை பார்த்து உன் இதயத்தை முழுவதும் மூடிக்கொண்டால் வாழ்க்கையின் அழகை நீ காண முடியாது. ஆனால் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் நீ இன்னும் தெளிவாக வாழ ஆரம்பிப்பாய். ஒரு கல்லை நினைத்து பார். அந்த கல் நதியில் நீண்ட காலம் இருந்தால் அதன் முனைகள் மெதுவாக மிருதுவாகி விடும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் காலம் அதை மெதுவாக மாற்றிவிடும். அதேபோல உன் இதயமும். இந்த அனுபவம் உன்னை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றுகிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு காயமும் ஒரு புதிய புரிதலை கொண்டு வரும். அந்த புரிதல் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த புரிதல் இருந்தால் மனிதன் எளிதாக உடைந்து போக மாட்டான். அவன் வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அது முழு கதையல்ல. அந்த கதையில் இன்னும் நிறைய அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. அந்த அத்தியாயங்களில் புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய மகிழ்ச்சிகள் வரும். புதிய நம்பிக்கைகள் உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் ஒரு சம்பவத்தில் நின்று விடாது. அது தொடர்ந்து நகர்கிறது. அந்த நகர்வில் தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்காது. மாறாக ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த காயத்தை ஒரு பாடமாக மாற்றிய மனிதன் நீதான். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான உயர்வு. அந்த உயர்வு உன் மனதில் ஒரு அமைதியான நிம்மதியை உருவாக்கும். அந்த நிம்மதியில் நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்வாய். நேற்று நடந்த துரோகம் என்னை உடைக்கவில்லை. அது என்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான வெற்றி. ஏன்
தங்கமே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் அனுபவிக்கும் துரோகம் சில நேரங்களில் அவன் முழு உலகமே உடைந்து போனது போல உணரச் செய்யும். அந்த தருணத்தில் மனம் மிகவும் அமைதியாகி விடும். பேசவே மனம் வராது. யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுமை உள்ளத்தில் படிந்து விடும். அந்த சுமை தான் மனிதனை இரவில் கூட அமைதியாக தூங்க விடாமல் செய்யும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் மனதில் இன்னும் ஒரு வலியாக இருக்கலாம். ஏனெனில் நம்பிக்கை உடைந்தால் அது ஒரு சிறிய விஷயம் அல்ல. அது மனிதன் இதயத்தில் கட்டியிருந்த ஒரு உறவை உடைத்தது போல இருக்கும். அந்த உடைப்பு ஒரு சத்தம் இல்லாமல் நடந்தாலும் அதன் தாக்கம் மிகவும் ஆழமாக இருக்கும். என் தங்கமே, ஆனால் வாழ்க்கையின் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? மனிதன் உடைந்து போனதாக நினைக்கும் தருணங்களில்தான் அவன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான வலிமை மெதுவாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கிவிடும். அந்த இருள் அந்த விதைக்கு ஒரு முடிவு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த இருள் தான் அதன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அந்த இருளின் உள்ளே தான் அது மெதுவாக முளைக்க ஆரம்பிக்கும். அதேபோல இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் ஒரு இருளாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை வெளியே கொண்டு வர வந்திருக்கிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு துரோகமும் அவனை ஒரு புதிய உண்மைக்கு அழைத்துச் செல்லும். அந்த உண்மை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அது நம்மை விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். நாம் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும், எங்கு நம் இதயத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த எல்லா விஷயங்களையும் அந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கும். ஒரு மலைப்பாதையில் நடக்கும் போது சில கற்கள் காலில் பட்டால் வலி இருக்கும். ஆனால் அந்த வலி நமக்கு ஒரு எச்சரிக்கை. இனிமேல் கவனமாக நடக்க வேண்டும் என்று அது சொல்லும். அதுபோல வாழ்க்கையின் காயங்களும் நம்மை இன்னும் கவனமாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. என் தங்கமே, துரோகம் மனிதனை ஒருபோதும் முழுமையாக உடைக்க முடியாது. அது ஒரு தருணத்தில் அவனை காயப்படுத்தலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் இருக்கும் உயிர் சக்தி அந்த காயத்தை தாண்டி முன்னே செல்லும். ஒரு மரத்தின் கிளை உடைந்து போனால் அந்த மரம் அழிந்து போகாது. அது மீண்டும் புதிய கிளைகளை வளர்க்கும். அந்த புதிய கிளைகள் சில நேரங்களில் பழையதை விட இன்னும் வலிமையாக இருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். இன்று அது ஒரு காயமாக தோன்றலாம். ஆனால் நாளை அது ஒரு அனுபவமாக மாறும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் அழகான விஷயம் என்ன தெரியுமா? அவன் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் முன்னே செல்லும் அந்த மனம் தான் மனிதனை உண்மையான வெற்றியாளனாக மாற்றுகிறது. நீ அந்த மனம் கொண்ட மனிதன் தான். இந்த துரோகம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையை நிறுத்த முடியாது. ஒரு நாள் இந்த நினைவு உன் மனதில் வந்தாலும் அது உன்னை அழ வைக்காது. மாறாக அது உனக்கு ஒரு சிரிப்பை தரும். ஏனெனில் அந்த அனுபவத்தை தாண்டி வந்த மனிதன் நீதான். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் ஆழமாக சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல. அவை நம்மை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு தயாராக்குகின்றன. நேற்று நடந்த அந்த துரோகம் கூட அப்படிப்பட்ட ஒரு சோதனை. அது உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கி இருக்கிறது. ஒரு நாள் அந்த காயம் முழுமையாக ஆறிவிடும். அந்த நாளில் நீ உன் மனதில் ஒரு பெரிய அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் உண்மையான நிம்மதி. அந்த நிம்மதியில் நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை காயப்படுத்தவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு நேற்று நடந்த துரோகம் ஒரு சின்ன நினைவாக மட்டும் தோன்றும். அது உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை தாழ்த்தாது. மாறாக அது உன்னை நினைவூட்டும், நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் ஒரு அமைதியான வெற்றியாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்கள் மனிதனின் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அந்த தருணங்களை மறந்து விட வேண்டும் என்று மனம் நினைத்தாலும் நினைவுகள் சில நேரங்களில் மீண்டும் வந்து மனதை அமைதியாகத் தள்ளாடச் செய்யும்.
நேற்று நடந்த அந்த துரோகம் அப்படிப்பட்ட ஒரு நினைவாக இருக்கலாம். அது இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு நிழல் போல அமைதியாக நிற்கலாம். நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தனது இதயத்திலிருந்து கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. அந்த நம்பிக்கையை ஒருவர் காயப்படுத்தினால் அது வெறும் ஒரு சம்பவம் அல்ல, அது ஒரு உணர்வின் உடைப்பு. அந்த உடைப்பு மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடம் தான் சில நேரங்களில் மனிதனை தனியாக இருப்பது போல உணரச் செய்யும். ஆனால் என் தங்கமே, அந்த வெற்றிடம் நிரந்தரமாக இருக்காது. மனிதன் இதயம் மிகவும் ஆழமான சக்தி கொண்டது. அது காயப்படுத்தப்பட்டாலும் அது மீண்டும் தன்னை சரி செய்து கொள்ளும். அது மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு நிலத்தில் பெரிய மழை பெய்தால் சில நேரங்களில் நிலம் உடைந்து போகும். மண் சிதறி போகும். அந்த நிலம் அழிந்தது போல தோன்றும். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதே நிலத்தில் பசுமையான செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பசுமை அந்த நிலம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லும். அதேபோல உன் இதயமும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த காயத்தின் இடத்தில் கூட புதிய நம்பிக்கைகள் மெதுவாக உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்முடைய பாதையில் சிறிது நேரம் மட்டும் நடந்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் நம்முடன் நீண்ட காலம் இருக்க வருவதில்லை. அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்ல வருகிறார்கள். அந்த பாடம் சில நேரங்களில் மிகவும் வலியாக இருக்கும். ஆனால் அந்த பாடம் தான் நம்மை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். ஒரு மலை ஏறும் மனிதனை நினைத்து பார். அவன் பாதையில் கற்கள் இருக்கும். சில கற்கள் அவன் காலில் பட்டால் வலி இருக்கும். ஆனால் அந்த கற்கள் அவனை நிறுத்தாது. மாறாக அவன் இன்னும் கவனமாக நடக்க ஆரம்பிப்பான். அதேபோல வாழ்க்கையின் காயங்களும் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல. அவை நம்மை இன்னும் கவனமாகவும் புத்திசாலியாகவும் வாழ கற்றுக் கொடுக்கின்றன. என் தங்கமே, துரோகம் மனிதனை உடைக்க முடியாது. அது ஒரு தருணத்தில் அவனை காயப்படுத்தலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் இருக்கும் உயிர் சக்தி அந்த காயத்தை தாண்டி முன்னே செல்லும். ஒரு மரத்தின் கிளை உடைந்து போனால் அந்த மரம் வாழ்வதை நிறுத்தாது. அது மீண்டும் புதிய கிளைகளை வளர்க்கும். அந்த புதிய கிளைகள் அந்த மரம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று உலகத்திற்கு சொல்லும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் உன்னை நிறுத்தாது. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். என் தங்கமே, இன்று இந்த நினைவு உன்னை சோகப்படுத்தலாம். ஆனால் நாளை அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டும் தோன்றும். அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ஒரு அறிவாக இருக்கும். அந்த அறிவு தான் உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அது உனக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த தருணம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த காயத்தை ஒரு பாடமாக மாற்றிய மனிதன் நீதான். என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? காயம் ஏற்பட்ட பிறகும் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழும் அந்த மனம்தான். அந்த மனம் இருந்தால் எந்த துரோகமும் மனிதனை முழுமையாக உடைக்க முடியாது. அது ஒரு தருணத்தில் அவனை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனை தான் அவனை இன்னும் வலிமையான மனிதனாக உருவாக்கும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டும். அது முழு கதையல்ல. அந்த கதையில் இன்னும் நிறைய அழகான அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. அந்த அத்தியாயங்களில் புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய மகிழ்ச்சிகள் வரும். புதிய நம்பிக்கைகள் உருவாகும். ஒரு நாள் நீ அந்த புதிய வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்காது. மாறாக ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த அமைதி தான் நீ இந்த எல்லா அனுபவங்களின் வழியாக பெற்ற மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நம்மை மிகவும் அமைதியாக மாற்றிவிடும். அந்த அமைதி வெளியில் பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியின் உள்ளே நிறைய எண்ணங்களும் உணர்வுகளும் மறைந்து இருக்கும். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட அமைதியை உருவாக்கியிருக்கலாம்.
மனிதன் ஒருவரை முழு மனதுடன் நம்பும்போது அவன் உள்ளம் மிகவும் திறந்ததாக இருக்கும். அந்த திறந்த மனதில் தான் அன்பும் நம்பிக்கையும் வளர்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அந்த மனம் ஒரு கணத்தில் மூடிக்கொள்ளும். அது யாரிடமும் எளிதாக மீண்டும் திறக்க விரும்பாது. அது தவறு இல்லை என் தங்கமே. அது மனித மனத்தின் இயல்பு. காயம் ஏற்பட்ட இடத்தில் முதலில் ஒரு பாதுகாப்பு உருவாகும். அந்த பாதுகாப்பு தான் அந்த காயத்தை மேலும் ஆழமாக ஆக்காமல் காப்பாற்றும். ஒரு மரத்தின் தோலில் ஒரு கீறல் ஏற்பட்டால் அந்த இடத்தில் ஒரு தடிப்பு உருவாகும். அந்த தடிப்பு அந்த மரத்தை பாதுகாக்கும். அது அந்த காயத்தை மெதுவாக ஆற்றும். காலம் சென்ற பிறகு அந்த காயம் ஒரு சிறிய அடையாளமாக மட்டும் இருக்கும். அதேபோல உன் இதயத்திலும் இந்த அனுபவம் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லலாம். ஆனால் அந்த அடையாளம் உன்னை தாழ்த்தாது. அது உன்னை நினைவூட்டும், நீ எவ்வளவு அனுபவங்களை கடந்து வந்தாய் என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி விட்டு போகலாம். ஆனால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை தீர்மானிக்க முடியாது. வாழ்க்கை அதைவிட பெரியது. ஒரு நதி தனது பாதையில் கற்கள் வந்தாலும் ஓடுவதை நிறுத்தாது. அது அந்த கற்களை சுற்றி ஓடி தனது பாதையை தொடரும். அந்த நதி கடலை அடையும் வரை தனது பயணத்தை நிறுத்தாது. அதேபோல உன் வாழ்க்கையும். இந்த துரோகம் உன் பாதையில் வந்த ஒரு கல் மாதிரி தான். அது ஒரு தருணத்தில் உன்னை தடுக்க முயன்றிருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் பயணத்தை நிறுத்த முடியாது. என் தங்கமே, வாழ்க்கையின் அழகு என்னவென்றால் அது எப்போதும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும். அந்த புதிய கதவை பார்க்க சில நேரங்களில் நமக்கு சிறிது நேரம் தேவை. அந்த நேரம் தான் காயங்கள் ஆறும் காலம். அந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்கிறான். அவன் தனது வலிமையை கண்டுபிடிக்கிறான். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டால் அது இருளில் இருக்கும். அந்த இருள் அந்த விதைக்கு ஒரு முடிவு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் தொடக்கம். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் ஒரு இருளாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் புதிய வலிமையை உருவாக்க வருகிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் காயங்கள் அவனை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். அந்த ஆழம் தான் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள உதவும். அந்த ஆழம் இருந்தால் மனிதன் எளிதாக உடைந்து போக மாட்டான். அவன் எந்த சோதனையையும் அமைதியாக தாண்டி செல்லும். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. அது முழு கதையல்ல. அந்த கதையில் இன்னும் பல அழகான தருணங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த தருணம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டும். அந்த உண்மை என்னவென்றால், நீ எந்த சோதனையையும் தாண்டி செல்லும் சக்தி கொண்டவன் என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? காயம் ஏற்பட்ட பிறகும் மனிதன் தனது மனதை மீண்டும் அமைதியாக்கிக் கொண்டு முன்னே செல்லும் அந்த திறன்தான். அந்த திறன் இருந்தால் வாழ்க்கை எந்த துரோகத்தாலும் நிற்காது. அது தொடர்ந்து முன்னே நகரும். ஒரு நாள் நீ இந்த எல்லா அனுபவங்களையும் நினைத்து பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்காது. மாறாக ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த காயத்தை ஒரு அனுபவமாக மாற்றிய மனிதன் நீதான். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அமைதி. அந்த அமைதி தான் நீ இந்த பாதையில் நடந்ததற்கான மிகப்பெரிய பரிசு. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்கள் அவனை முழுவதுமாக மாற்றிவிடும். அந்த தருணங்கள் வரும்போது மனம் ஒரே நேரத்தில் பல உணர்வுகளை அனுபவிக்கும். சில நேரங்களில் அது வலியாக இருக்கும், சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கலாம். ஒரு மனிதன் யாரையாவது முழு மனதுடன் நம்பும்போது அந்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு பாதுகாப்பு போல இருக்கும். அந்த பாதுகாப்பு தான் அவனை அமைதியாக வாழ உதவும். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அந்த பாதுகாப்பு ஒரு கணத்தில் மறைந்து போனது போல தோன்றும்.
அந்த உணர்வு தான் மனிதனை மிகவும் அமைதியாகவும் சோகமாகவும் மாற்றும். என் தங்கமே, அந்த உணர்வு மிகவும் இயல்பானது. மனிதன் உண்மையாக அன்பு கொண்டால் தான் அந்த வலி ஏற்படும். அன்பு இல்லாத இடத்தில் துரோகம் கூட வலியாக இருக்காது. அதனால் அந்த வலி உன் இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஒரு மரத்தை நினைத்து பார். அந்த மரம் பல வருடங்கள் காற்றையும் மழையையும் தாங்கி நிற்கும். சில நேரங்களில் அதன் கிளைகள் உடைந்து போகலாம், சில இலைகள் உதிர்ந்து போகலாம். ஆனால் அந்த மரம் வாழ்வதை நிறுத்தாது. அது மீண்டும் புதிய இலைகளை வளர்க்கும். அதேபோல உன் வாழ்க்கையும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை நிறுத்த முடியாது. அது உன்னை இன்னும் ஆழமாகவும் வலிமையாகவும் மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை சோதிக்க வருகிறார்கள். அவர்கள் நம்மை காயப்படுத்துவதற்காக அல்ல. அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மையான வலிமையை வெளியில் கொண்டு வருவதற்காக. ஒரு கல் நதியில் நீண்ட காலம் இருந்தால் அதன் முனைகள் மெதுவாக மிருதுவாகி விடும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் காலம் அதை மெதுவாக மாற்றிவிடும். அதேபோல வாழ்க்கையின் அனுபவங்களும் மனிதனை மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் தான் அவனை இன்னும் புத்திசாலியான மனிதனாக மாற்றும். என் தங்கமே, துரோகம் மனிதனை ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கும். எல்லா மனிதர்களும் நம்முடைய பாதையில் நீண்ட காலம் நடக்க வருவதில்லை. சிலர் ஒரு சிறிய தூரம் மட்டும் நம்முடன் நடந்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் போன பிறகு அந்த இடம் சில நேரம் வெறுமையாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றிடம் நிரந்தரமாக இருக்காது. வாழ்க்கை மெதுவாக அந்த இடத்தை புதிய அனுபவங்களால் நிரப்பிவிடும். ஒரு நாள் அந்த புதிய அனுபவங்கள் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் உண்மையான ஒளி. என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் ஒரு துரோகத்தில் முடிவடையாது. அது தொடர்ந்து நகர்கிறது. அந்த நகர்வில் தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த அனுபவம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பாடமாக தோன்றும். அந்த பாடம் உன்னை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். அது உனக்கு ஒரு தெளிவான பார்வையை தரும். என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? காயம் ஏற்பட்ட பிறகும் மனிதன் தனது மனதை மீண்டும் அமைதியாக்கிக் கொண்டு முன்னே செல்லும் அந்த திறன் தான். அந்த திறன் இருந்தால் வாழ்க்கை எந்த சோதனையாலும் நிற்காது. அது தொடர்ந்து முன்னே நகரும். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் முழு கதை அல்ல. அது ஒரு அத்தியாயம் மட்டும். அந்த கதையில் இன்னும் பல அழகான அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. அந்த அத்தியாயங்களில் புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய மகிழ்ச்சிகள் வரும். புதிய நம்பிக்கைகள் உருவாகும். ஒரு நாள் நீ அந்த புதிய வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்காது. மாறாக ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த அமைதி தான் நீ இந்த எல்லா அனுபவங்களின் வழியாக பெற்ற மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை நின்று கொண்டு யோசிக்க வைத்துவிடும். ஓடிக்கொண்டிருந்த மனம் திடீரென்று அமைதியாகி விடும். அந்த அமைதியின் உள்ளே பல கேள்விகள் எழும். ஏன் இப்படி நடந்தது? நான் ஏன் இந்த அனுபவத்தை சந்திக்க வேண்டும்? நான் நம்பிய மனிதர் ஏன் இப்படி செய்தார் என்ற எண்ணங்கள் மெதுவாக மனதை சுற்றி வர ஆரம்பிக்கும். அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காது. சில நேரங்களில் அந்த பதில்கள் காலம் கடந்த பிறகு தான் புரியும். ஆனால் அந்த கேள்விகள் உன் மனதில் எழுவது ஒரு தவறு அல்ல. அது மனிதன் உண்மையாக உணர்வுகளை கொண்டவன் என்பதற்கான அடையாளம். ஒரு காற்று மிக வலிமையாக வீசும் போது மரத்தின் கிளைகள் ஆட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் சில இலைகள் உதிர்ந்து போகும். ஆனால் அந்த காற்று நின்ற பிறகு அந்த மரம் மீண்டும் அமைதியாக நின்றுவிடும். அது தனது வேர்களை இன்னும் வலிமையாக பிடித்து கொள்ளும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் ஒரு வலிமையான காற்று போல வந்திருக்கலாம். அது சில தருணங்களில் உன் மனதை குலுக்கியிருக்கலாம்.
ஆனால் அந்த காற்று என்றும் வீசிக்கொண்டே இருக்காது. ஒரு நாள் அது அமைதியாகி விடும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில அனுபவங்களை சந்திக்கும் போது தான் அவன் தனது உள்ளத்தை உண்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த புரிதல் தான் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். நீ இன்று உணரும் இந்த வலி கூட நாளை ஒரு அறிவாக மாறும். அந்த அறிவு தான் உன்னை இன்னும் தெளிவாக வாழ கற்றுக் கொடுக்கும். ஒரு நதி தனது பாதையில் பல தடைகளை சந்திக்கும். சில இடங்களில் பெரிய கற்கள் இருக்கும். சில இடங்களில் நிலம் உயரமாக இருக்கும். ஆனால் அந்த நதி ஓடுவதை நிறுத்தாது. அது தனது வழியை தேடி தொடர்ந்து ஓடும். அதேபோல உன் வாழ்க்கையும். இந்த துரோகம் உன் பாதையில் வந்த ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நமக்கு புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறது. ஒரு நாள் முடிந்தால் அடுத்த நாள் தொடங்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும். அந்த புதிய கதவை பார்க்க சில நேரங்களில் நமக்கு சிறிது நேரம் தேவை. அந்த நேரம் தான் காயங்கள் மெதுவாக ஆறும் காலம். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். அந்த இருள் அந்த விதைக்கு ஒரு முடிவு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் ஒரு இருளாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் புதிய வலிமையை உருவாக்க வருகிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் காயங்கள் அவனை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். அந்த ஆழம்தான் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள உதவும். அந்த ஆழம் இருந்தால் மனிதன் எளிதாக உடைந்து போக மாட்டான். அவன் எந்த சோதனையையும் அமைதியாக தாண்டி செல்லும். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. அது முழு கதையல்ல. அந்த கதையில் இன்னும் பல அழகான தருணங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக திரும்பி பார்த்தால் அந்த அனுபவம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டும். அந்த உண்மை என்னவென்றால், நீ எந்த சோதனையையும் தாண்டி செல்லும் சக்தி கொண்டவன் என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? காயம் ஏற்பட்ட பிறகும் மனிதன் தனது மனதை மீண்டும் அமைதியாக்கிக் கொண்டு முன்னே செல்லும் அந்த திறன்தான். அந்த திறன் இருந்தால் வாழ்க்கை எந்த சோதனையாலும் நிற்காது. அது தொடர்ந்து முன்னே நகரும். ஒரு நாள் நீ இந்த எல்லா அனுபவங்களையும் நினைத்து பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்காது. மாறாக ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக மாற்றிய மனிதன் நீதான். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அமைதி.